4 பேர் சாப்பிட்ற அளவு குழம்புக்கு இந்த அளவுக்கு புளி எடுத்து தண்ணீர் விட்டு ஊற வச்சிடணும். 1 டீஸ்பூன் எண்ணெய், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், ஒரு முழு பூண்டு தோல் உரித்து வச்சுருக்குறோம், அதை சேர்க்கணும். பெரிய வெங்காயம் 1 நறுக்கியது, சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கணும். இதை வதக்கணும். கொஞ்சமாக வதங்கினா போதும். இதில் கடைசியாக 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சூடு ஆறினோடனே பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். குழம்பு தாளிக்க எண்ணெய் விட்டுருக்குறோம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு. கொஞ்சமாக வெந்தயம், ஏற்கனவே வெந்தயம் போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப கம்மியாக போடணும். அது மாதிரி சோம்பு ஒரு 5-6 போடணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். கருவேப்பிலை, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு, மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு. அடுப்பை சிம்லே தான் வச்சுக்கணும், இல்லைன்னா மசாலா கருகிடும். கரைச்சி வச்ச புளி தண்ணி விடணும். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இது நல்லா கொதிச்சு வரணும். குழம்புக்கு தேவையான தண்ணீர் விட்டுக்கணும். 4 பேர் சாப்பிட்ற அளவு தான் நான் இன்றைக்கி குழம்பு வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு 5 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கினோம்ல, அதை அரைச்சதையும் சேர்த்து கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. இப்போ மீனை சேர்த்துடணும். எந்த மீனாக இருந்தாலும் போட்டால் இதே முறையில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். கடைசியாக மீன் வறுத்த எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றணும். ஊற்றினோன்னா குழம்புக்கு நல்ல கலர் கிடைக்கும், டேஸ்ட்டும் கிடைக்கும். மீன் குழம்பு இந்த மாதிரி வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நன்றி.